வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் டெக் நியூஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். இந்த வீடியோவில் வந்துட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டான கட்ஸோ எடிட்ஸோ இல்லை ஃபேன்சியான சவுண்ட் எஃபெக்ட்ஸோ இல்லை கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸோ இல்லை நான் ரொம்பவே கிமிக்கான ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸோ இல்லை கேமரா ஒர்க்ஸோ வந்துட்டு இருக்காது. இது முழுக்க தகவல்களையும் செய்திகளையும் விளக்கக்கூடிய ஒரு எளிமையான வீடியோ. அதனால் இதை பொறுமையாக பார்க்கும்படி உங்களை வேண்டுகோள் வச்சுக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம கூலி ரோபோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்காக வேலை செய்ய போகிற ஒரு ரோபோட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்மளோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட மக்கள், நம்மளுடைய முன்னோர்களை பற்றின ஒரு வரலாறு. அதாவது நம்மளுடைய மக்கள் கூலி வேலையாட்களாக இருந்தப்பட்ட கடினமான சவால்கள். இந்த சவால்கள் நம்மளோட மக்களை அடிமைப்படுத்திச்சு, ரத்தம் சிந்த வச்சிச்சு, உயிரிழக்க செஞ்சிச்சு, அடிமையாக்குச்சு. இந்த மாதிரி பல கடினமான ரொம்பவும் சோகமான நிகழ்வுகளை நம்மளோட முன்னோர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் இதை எதிர்காலத்தில் இந்த கூலி வேலைன்ற ஒரு விஷயத்தை இந்த அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு விஷயமாக்க போகுது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மக்களோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், இப்போ நம்மளோட இந்தியான்ற ஒரு நாடும் இந்த தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலமும் ஒரு சுதந்திரமான ஒரு இடமாக இருந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் ஒரு சில 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்துச்சு. அப்போது நம்மளோட மக்கள் இந்த கூலி வேலைக்காக பலவிதமான கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் நிறைய பேர் இந்த பரதேசின்ற ஒரு படம் பார்த்துருக்கலாம். அதில் நம்மளோட மக்களை கூலி தொழிலாளிகளை தேயிலை தோட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அங்கே அவங்க பலவிதமான சோதனைகளையும் சவால்களையும் சந்திச்சிருப்பாங்க. இது ஒரு திரைப்படத்துக்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. இது உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்வு. அதைத்தான் அந்த படத்தில் திரைக்கதையாக எழுதியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மக்கள் ஃபிஜி அப்படின்ற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கும், இது மட்டும் இல்லாமல் பர்மா, மலேசியா, இந்த மாதிரி பல உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது நம்மளை அடிமைகளாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் கொண்டு செஞ்சாங்க. இந்த வேலைக்கெல்லாம் அவங்க ஏன் நம்மளை பயன்படுத்தினாங்க? ஏன்னா அது எல்லாமே கூலி வேலை, ரொம்பவே குறைவான சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு பணிகள். அதற்காகத்தான் நம்மளை அடிமையாக்கி கொண்டு செஞ்சாங்க. முதல்ல இந்த கூலி வேலை அப்படின்னால என்ன? வருடத்தில் 365 நாளும் 24 மணி நேரமும் எப்போ வேலை அப்படின்னு முதலாளி சொன்னாலும் அதை எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அதை செய்யணும். எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. இவ்வளோ கடினமான பணிகளையும் அயராது அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிற கூலி அப்படின்றது என்னமோ மிகவும் குறைந்தபட்ச சம்பளம் தான், இல்லையா? எதிர்காலத்தில் இந்த கூலி வேலை அப்படின்றது வெறும் மனிதர்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஏன் மனிதர்களே பயன்படுத்தாத கூட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதுக்காகத்தான் இப்போ வந்திருக்கு ரோபோட்ஸ். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோபோட் பணியாட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 வகையான ரோபோட்ஸ் இருக்குது. 2 வகைன்னு சொல்ல முடியாது, 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆப்பிள் இருக்கு இல்லையா, நம்ம மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி. இது ஒரு ரோபோட்டை தயாரிக்க போகிறதா ஒரு பிளான் இருக்குது. இரண்டாவது, தற்போது நிலையில் இப்போ சைனாவில் ஒரு 2 ரோபோட்ஸ் இருக்குது. இது அன்றாட பணிகளையும், இது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலைகளை பார்த்து கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்கிற மாதிரி ஏஐ டெக்னாலஜியோட ஒரு ரோபோட்ஸ் இருக்குது. இந்த 2 ரோபோட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சைனாவில் இருக்கிற இந்த ரோபோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சைனாவில் லூமென் அப்புறம் ஆகி அப்படின்னு இந்த 2 ரோபோட்ஸ் இருக்குது. இதில் லூமென்ற ரோபோட்னால் உங்களோட வீட்டில் இருக்கிற துணிகளை மடித்து வைக்க முடியும். அதை அயன் பண்ண முடியும். அப்புறம் இப்போ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டீ கப்பில் டீயை ஊற்றி கொண்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ரோபோட்னால் டீ கப்பில் அந்த டீயை ஊற்றி உங்களோட கொண்டு கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆகின்ற ரோபோட் இருக்கு இல்லையா, இதனால் இப்போ உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கிட்ட உங்கள் சொன்னால் போதும், அது உங்களுக்காக ஒரு சாண்ட்விச்சை சமைச்சு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த ஆகின்ற ரோபோட்னால் செய்ய முடியும். இது மட்டுமே கிடையாது. இதனால் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை அதனால் பார்த்து கற்றுக்கிட்டு அதே வேலையை நீங்கள் செய்கிற அதே மாதிரிக்கு இதனால் ரிப்ளிகேட் பண்ணி செய்ய முடியும். இதனால் எப்படி இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ தான் அதில் ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற டெக்னாலஜி இந்த ரோபோட்ஸில் பயன்படுத்தியிருக்கிறதுனால நீங்கள் செய்கிற விஷயங்களை இதனால் பார்த்து அடுத்தடுத்து ட்ரெயின் ஆகி இதனால் கற்றுக்க முடியும். அதனால் நீங்கள் செய்கிற வேலையை இதனால் செய்ய முடியும். இந்த ரோபோட்களை வெறும் வீட்டு பணிகளில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த ரோபோட்களை இப்போது நம்மளால் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல் டிவிஷன்ஸில் இருக்கிற மற்ற பிரிவுகளிலே இதை பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு ஒரு முதியோர் காப்பகம் இருக்குது, அந்த இடங்களில் இந்த ரோபோட்களை பயன்படுத்த முடியும். சில முதியோர்னால் நடக்க முடியாது. இந்த சூழ்நிலைகளை அவங்கள ஒரு மாடிக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது அங்கே இந்த ரேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத பொழுது ரோபோட்னால் அந்த முதியோர்களை தூக்கிட்டு மாடிகளில் ஏற முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்களை நம்மளால் போர்க்களத்துலேயே ரோபோட் சோல்ஜர்ஸாகவும் பயன்படுத்த முடியும்.
இப்போ சைனா வந்துட்டு இந்த மாதிரியான ரோபோட் வாரியர்ஸ்ன்ற ஒரு பிரிவில் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கதா வந்துட்டு சில தகவல்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம ஆப்பிள் கம்பெனி தயாரிக்கிற ரோபோட்ஸை வந்து பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பிள் கம்பெனி தயாரிக்கிற ரோபோட்ஸோட பேர் வந்துட்டு டேபிள் டாப் ரோபோட்ஸ். முன்னாடி நான் இந்த சைனாவில் தயாரிக்கிற ரோபோட்ஸோட பேர் சொன்னேன் இல்லையா, லூமென் அப்புறம் ஆகி அப்படின்னு வந்துட்டு இந்த 2 ரோபோட்ஸோட பேர். இது வந்துட்டு டேபிள் டாப் ரோபோட்னு வந்துட்டு இந்த ரோபோட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ரோபோட்ஸில் வந்துட்டு பார்த்தா 7 இன்ச் வைடான வந்துட்டு டச் ஸ்க்ரீனோட வந்துட்டு இந்த ரோபோட்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு மோட்டார்கள் பொருத்தப்பட்ட அசைகின்ற கைகளும் வந்துட்டு இந்த ரோபோட்ஸில் வந்துட்டு இருக்குன்ற வந்து சொல்கிறாங்க. இந்த ரோபோட்ஸில் வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரோபோட்ஸ்னால வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ இந்த ஸ்மார்ட்டான ஏசி, அப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட்டான லைட் பல்ப்ஸ், ஸ்மார்ட்டான ஃபேன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்து நம்மளால் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதனால் வந்துட்டு நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்டர்நெட்டோட கனெக்ஷன் மூலமாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் வந்துட்டு உங்களில் சில பேர் வீட்டில் வந்துட்டு இந்த அலெக்ஸா அப்படின்ற வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ்னு வந்துட்டு இருக்கலாம். இந்த அலெக்ஸா அப்படின்ற வந்துட்டு விர்ச்சுவலான ஒரு அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம செய்கிற விஷயங்களில் வந்துட்டு இது செய்யும் இல்லையா, சொல்கிற விஷயங்களை வந்துட்டு செய்யும். அதுதான் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட ஃபோனே எடுத்துக்கலாமே, நம்மளோட ஃபோனில் வந்துட்டு கூகுள் அசிஸ்டன்ஸ்னு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இந்த கூகுள் அசிஸ்டன்ஸை வந்துட்டு நம்மளால் வாய்ஸ்னால ஆப்ரேட் பண்ண முடியும். ஹே கூகுள் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற விஷயங்களை வந்துட்டு இது செய்யும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த யூடியூப்லேயே வந்துட்டு நம்மளால் வாய்ஸ்னால வந்துட்டு கமெண்ட் கொடுத்து இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு மைக்ரோஃபோன் ஆப்ஷன் வந்துட்டு ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு நம்ம டச் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு கமெண்ட் கொடுத்தாலும் இதை வந்துட்டு அதனால் செய்ய முடியும். உதாரணத்துக்கு அதை டச் பண்ணதுக்கப்புறமா ஒரு சாங் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்ஸ்னால கமெண்ட் கொடுத்தா போதும், யூடியூப் வந்துட்டு உங்களோட வாய்ஸை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்கை வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இது வெறும் சாங்குக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு வீடியோவோட பேரை சொல்லி இதை ப்ளே பண்ண சொன்னாலும் யூடியூப் வந்துட்டு இதை ப்ளே பண்ணும். யூடியூப்பில் இருக்க இந்த ஃபீச்சர் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, இதை உடனே போய் இப்போ செஞ்சு பார்க்குறாதீங்க, வீடியோ பார்த்ததுக்கப்புறமா போய் செஞ்சு பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட்டான ஒரு ஃபீச்சர்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர் தான் வந்துட்டு இந்த ரோபோட்லேயே வந்துட்டு இன்டியூஸ் பண்ணி வச்சிருக்க போகிறதா சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு நம்ம வாய்ஸ் கமாண்ட் எதை கொடுத்தாலும் இந்த ரோபோட்னால் வந்துட்டு செய்ய முடியும். இந்த ரோபோட்டை வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் டிவைசஸோட கனெக்ட் பண்ணிட்டா போதும், நம்ம சொல்கிற வேலைகளை வந்துட்டு இந்த ரோபோட்னால வந்துட்டு அந்த டிவைஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்னால வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தைகள் இருக்கலாம், இல்லை செல்ல பிராணிகள் இருக்கலாம், இல்லை வந்துட்டு வயதானவங்க வந்துட்டு இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கவங்களே இதனால் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு சில தேவைகள் இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைகளை வந்துட்டு கண்காணிக்கிற வந்துட்டு பாதுகாப்பாக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வேலை தேவைப்படும். அடுத்து வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான நேரத்தில் வந்து இந்த மாத்திரைகளை வந்துட்டு கொடுக்கணுன்ற மாதிரிக்கான தேவைகள்லாம் வந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ரோபோட்னால் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுன்ற அறிஞ்சு வந்துட்டு செய்ய முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்னால் உங்களோட வீட்டில் வந்துட்டு நீங்கள் எங்கே நடந்து போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் சொல்கிற ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த ரோபோட்னால் வந்துட்டு செய்ய முடியும். இது மட்டும் இல்லாமல் இதோட கூடுதலாக வந்துட்டு ஒரு ஃபன்னான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இந்த ரோபோட்ஸ்னால் வந்துட்டு மியூசிக்கு டான்ஸ் ஆட முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீச்சரும் இருக்க போகிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு ஆப்பிள் கம்பெனி வந்துட்டு இன்டெக்ட் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஆப்பிள் கம்பெனி வந்துட்டு எப்படி செய்ய போகிறாங்கன்னா, இப்போ நம்மளோட ChatGPT இருக்கு இல்லையா, இந்த ChatGPTயோட மெயின் கம்பெனி, அதாவது பேரண்ட் கம்பெனின்னு வந்துட்டு சொல்லலாம். அதோட பேர் வந்துட்டு பார்த்தோன்னா OpenAI. இந்த OpenAIன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியும், அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரோபிக் அப்படின்னு வந்துட்டு இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த 2 கம்பெனியோட டைப்பில் தான் வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு இந்த டேபிள் டாப் ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு இன்டெக்ட் பண்ணி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் கிடைச்சா நீங்கள் அதை எந்த விதமான பணிகளுக்கு வந்துட்டு பயன்படுத்துவீங்கன்றது. இந்த வீடியோக்கான தகவல்களும் செய்திகளும் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான தகவல்களும் அறிவியல் சார்ந்த செய்திகளும் வந்து தொடர்ந்து இந்த சேனலில் வரும். நன்றி.